புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். 4 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக. இந்தியாவுக்கு முதன்மாரியான முதலமைச்சர் எதுல? கொள்ளையடிப்பதில் பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திரு உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார். இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. அதே போல இன்றைக்கு நீரை சேமிக்க வேண்டும், நீர் மேலாண்மை திட்டம். இது டெல்டா மாவட்டம், வறட்சியா இருக்கிற பகுதிக்கு வறட்சி காலத்தில் நீர் விவசாயிக்கு தேவை, நிலத்தடி நீர் உயர்த்த வேண்டும். குடிமராமத்து திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டாந்தோம். பொதுப்பணித்துறைக்கு 14,000 ஏரிகள், அதில் 6,000 ஏரிகள் நாங்கள் தூர்வாரணும். முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு அதுக்கு சுமார் 1,240 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த ஏரி மண் விவசாயிகளுக்கு அள்ளப்பட்டு இலவசமாக அவருடைய நிலத்திற்கு அடிவரம் இயற்கையாக அடிவரத்தை கொடுத்தோம். நல்ல விளைச்சல் கிடைச்சது. ஒரு பக்கம் ஏரி ஆளாச்சு, நிறைய நீர் நிரம்புது. இதான் அதிமுக ஆட்சி. உடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட திட்டத்தில் நிறுத்திட்டியே. இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிக்கிட்ட உபரி நீர் அங்கே தடுக்கப்பட்டு தடுப்பன 4 அணை கட்டலாம்னு திட்டம் போட்டிருந்தேன். ஆட்சி மாற்றத்தினால அது போயிட்டது. ஏற்கனவே மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது ஆதனூர் குமாரமங்கலம் அங்கே ஒரு தடுப்பணை கட்டி தண்ணி முடிஞ்சுது. தண்ணி தேக்க மாட்டேங்கிறாங்க. உபரி நீர் போய் கடலை கலக்குது. அதோட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி அம்மாவுடைய அரசு இருக்கும்போது, நான் முதலமைச்சர் இருக்கும்போது, இன்றைக்கு கரூர் மாவட்டத்தில் நஞ்சை புகழூர்ல ஒரு தடுப்பணை கட்டி முடிகிற தருவாயில் இருக்குது. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும்போது பாதி முடிஞ்சிருது. இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு முடிகிற தருவாயில் இருக்குது. அங்கேயும் முழுசா முடியல. அது மட்டுமல்ல 4 இடத்துல காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செஞ்சோம். அதுக்குண்டான திட்டம் வகுத்தோம். அதையும் விட்டுட்டாங்க. இப்படி மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காத அரசு தேவையா? தேவைங்களா? எல்லா ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியில பார்க்க முடியுது. வேற எதுவுமே மக்களுக்கு நன்மை கிடைக்கல. டாஸ்மாக் ஊழல், எல்லா பாட்டில் கடையில் போய் டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினீங்கன்னா 10 ரூபா கொடுக்கணும். 10 ரூபா கொடுக்குறீங்களா? நல்லா நம்மளால யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போறதுக்கு நல்லது. போறீங்களா கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்போ கிட்டத்தட்ட 15 கோடி ஒரு நாளைக்கு 15 கோடி டாஸ்மாக் கடையில் இருந்து இன்னைக்கு மேலிடத்துக்கு போதா சொல்றாங்க. வருஷத்துக்கு 450 கோடி, சரி மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5,400 கோடி இந்த 10 ரூபாயிலிருந்து கலெக்ஷன் பண்ண காசு. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இப்படி பலாயிரக்கணக்கான கோடியை கொள்ளையடிச்சு தான் இந்த அரசனுடைய சாதனை. திமுக அமைச்சர், அந்த அமைச்சரவையில் நிதி அமைச்சர் ஒருத்தர் இருந்தார், திரு பள்ளிவேல் தியாகராஜன். நாம சொல்லல, நீங்க சொல்லல. திமுக அமைச்சர், நிதி அமைச்சர், அவர் ஒரு ஆடியோ மூலமா சொல்றாரு, உதயநிதி அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக்கிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதா சொல்றாங்க. யார் சொன்னது? திமுக அமைச்சர், நிதி அமைச்சர் சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க பாருங்க. இந்த 4 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவுக்கு முதன்மாரியான முதலமைச்சர். எதுல? கொள்ளையடிப்பதில். வேற எதுல நீங்க சூப்பர் முதலமைச்சர் இருக்கிறீங்க? நீங்க சிந்திச்சு பாருங்க. திருவாரூர் மாவட்டம் நல்லிலம் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்காங்களா? நான் பேசி முடித்த பிறகு என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தேன் என்று பட்டியலிட்டு சொல்றேன். இதே திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க இந்த பகுதிக்கு வந்தா என்ன இந்த மக்களுக்கு செஞ்சேன்னு சொல்லுங்க. தில்லு திராணி தெம்பு இருந்தா உங்களுடைய ஆட்சியில் என்ன செஞ்சேன்னு சொல்லு. உங்களை எதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு நன்மை செய்ய.
எதுவுமே செய்யலையே. 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போச்சு. அப்படியே நீட்டா வருவார், போட்டோ ஷூட், அப்படியே தொலைக்காட்சியில் படம் பிடிப்பாங்க, அப்படியே படம் வரும், அதோட முடிஞ்சு போச்சு அன்னைக்கு கதை. இப்படியே 4 வருஷம் ஓட்டிட்டார், போட்டோ ஷூட்லயே 4 வருஷம் ஓட்டிட்டார். அப்புறம் என்ன பண்ணுவாரு, பேர் வைப்பார். பேர் வைக்கிறதுல மண்ணை பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின், முதல்வரின் முகவரி திட்டம், இப்ப உங்களுடைய ஸ்டாலின், எல்லாம் ஒன்னே தான். பேரை மாத்தி மாத்தி வச்சு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறது தான் இந்த ஆட்சியுடைய சாதனை. பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். திரு உதயநிதி ஸ்டாலின துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்தில் அழகு பார்த்துட்டு இருக்கார். இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை, வேற எந்த சாதனையும் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி, இது மக்களுடைய கட்சி. அதிமுக அரசு உங்களுடைய அரசாங்கமா இருந்தது. ஆகவேதான் மக்கள் குரலை ஏற்று அவ்வப்போது மக்கள் என்ன எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை கொடுத்து மக்களிடத்திலே நன்மதிப்பு பெற்ற கட்சி அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த மூல முடுக்கல் போனாலும் அதிமுக ஆட்சியில இது செஞ்சாங்க, என்னென்ன சாதனை செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. இதே திமுக ஆட்சி என்ன செஞ்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை அடிச்சுமா. அதிமுக ஆட்சி நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்ச அரசு, திமுக அரசாங்கம் நாட்டு மக்களிடத்து கொள்ளை எடுத்த அரசாங்கம், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆகவே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்திலே மலர நீங்கள் நல்லாதரவு நல்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை, எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டா தீர்ந்து போச்சு. பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பள்ளியில் இருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த 10 வயது சிறுமி பின்னாடியே ஒருத்தன் போறான், அப்படி தூக்கிட்டு போயிட்டான். எல்லாம் சிசிடிவி பார்த்தோம், எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். கேவலம். நானும் பல முறை சொல்லிட்டேன், பயம் கிடையாது. இன்றைக்கு குற்றம் செய்யறவனுக்கு பய உணர்வு போயிட்டது, அச்ச உணர்வு போயிட்டது. இன்றைக்கு காவல்துறை செயல்ந்து இருக்கின்றது. ஒரு பள்ளிக்கு போய்கின்ற சிறுமிய அப்படியே ரோட்ல போயிட்டு இருக்கும் அலாக்கா தூக்கிட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குனா நாடு எப்படி இருக்குது? நானும் பல முறை சொல்லியாச்சு. சிறுமி முதல் பாட்டி வரைக்கும் மிக மோசம், சொல்வதற்கே கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது. ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு பெண்களை தெய்வமாக எண்ண வேணும். நம்முடைய குழந்தை பாதிச்சா எப்படி கதறுவோம், அப்படி எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளை நினைக்க வேணும். ஆனா அப்பா அப்பான்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை கதறும் போது இந்த அப்பா எங்க போனார்? அப்பா எங்க போனாரு? அப்பான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது, அதுக்கு உண்டான ஸ்தானத்திலிருந்து செயல்படுத்தணும். அதுதான் அப்பாவுக்கு மரியாதை. அவன் இன்றைக்கு சிறுமி இப்படி பாலியல் வன்கொடுமைப்பட்ட அந்த கொடூரனை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காதே. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொலைக்காட்சி திறந்தாலும் சரி, பத்திரிகை திறந்தாலும் சரி, இந்த பாலியல் வன்கொடுமை தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி வேண்டும்னே ஏதோ பேசுறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாருன்னு. நான் உண்மை தான்ப்பா சொல்றேன். நான் ஏதாவது பொய் பேசியிருக்கேன்? நான் இது வரைக்கும் பேசினேன் பொய் ஏதாவது பேசியிருக்கேன்? ஸ்டாலின் அவர்களே, எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கிய, மக்கள் மனதில் எங்களுடைய கொள்கை நிலைத்து இருக்க வேணும். இது பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா இமை போல் காத்த கட்சி, நாட்டு மக்களுக்காக 20 தலைவர் உழைந்து மறைந்த தலைவர்கள் உருவாக்கிய கட்சி. எங்க தலைவருக்கு குடும்பம் கிடையாது, 2 தலைவருக்கும் வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசு. உங்களை போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் அதிமுகவுக்கு அல்ல. எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் உருவாக்கிய இந்த கட்சி நல்ல ஆட்சி கொடுக்க வேண்டும் என்பது, அந்த ஆட்சியை நிச்சயம் உங்களுக்கு மீண்டும் தருவோம் தருவோம், எங்களை ஆதரிக்கல் என்று சொல்லி இந்த நன்னில சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். அதை ஏன் இங்க சொல்றேன்னா, 2 நாளைக்கு முந்தி இதே ஸ்டாலின் பேசினாரு, திருவாரூர் மாவட்டத்திலிருந்து தான் பேசினாரு. எடப்பாடி பழனிசாமி ஊரா சுத்திட்டு இருக்காரு, என்ன செஞ்சார் அப்படிங்கிறார். இந்த நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில்
என்னென்ன செஞ்சுன்னு சிலவற்றை மட்டும் உங்களோட கவனத்தை கொண்டு வரேன். நன்னிலத்தில் அரசு கலைக்கல்லூரி கொடுத்தோமா இல்லையா? ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாயி தொழிலாளருடைய மக பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை நன்னிலம் சட்டமன்றத்தில் உருவாக்கி தந்தோம். குடவாசல் அரசு கலைக்கல்லூரி கொடுத்திருக்கிறோம். வடங்க மாநில புதிய பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். நன்னிலத்தில் 3 கோடியில பேருந்து நிலையம், குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி பலப்படுத்த கடைமடை மற்றும் நீர்வழி உள்ளிட்ட கட்டுமானங்கள் புனரமைத்தல் உள்ளிட்ட பணிகள் 6.5 கோடியில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் 10.5 கோடி மதிப்பீட்டில் 46 பணிகள் மேற்கொண்டு கொடுத்திருக்கிறோம். வாஞ்சியாறு 10 கோடி மதிப்பில் தூர்வாரப்பட்டு நவீனப்படுத்தப்பட்டிருக்குது. குடவாசில 40,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு 64 கோடியில சேமிப்பு கிடங்கு கட்டப்பட்டிருக்குது. நன்னிலம் முடிகொண்டானில 15,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் சேமிப்பு கிடங்கு 20 கோடியில கட்டி கொடுத்திருக்கிறோம். நன்னிலம் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட 53 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல்கள் 17.5 கோடி மதிப்பில் அமைக்கப்படும். இப்படி நிறைய திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம். நிறைய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாத, நீங்க தான் பொம்மை முதலமைச்சர். இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்ய வேண்டும் என்று இந்த மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நன்னிலத்தில் உணவு பதப்படுத்த பூங்கா அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. வழங்கிய மாநில நவீன அரிசி ஆலை வேண்டும் கேட்டுக்கிறீங்க. பேரளத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலத்திற்கு புறவழிச்சாலை வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு தாலுக்கா அலுவலகம் வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நன்னிலம் அரசு மருத்துவ தரம் உயர்த்த வேண்டும் கேட்டுக்கிறீங்க. நிறைய கோரிக்கை அறிவிச்சார் காமராஜ் அவர்கள். அவரு ஒரு 30 கோரிக்கை அடிச்சு கொடுத்திருக்காரு. சொல்றாரு, அலுவலகுள்ள தானே பால் குடிக்கிறார், கேட்டா தானே கொடுப்பீங்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சட்ட முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மக்களுக்கு தொண்டு செய்வதிலே முதன்மையானவர் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த தொகுதியில். வருகிற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மீண்டும் ஆட்சி அமைக்கப் போவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மிரண்டு ஓடப்படுவது திமுக. ஸ்டாலின் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.